بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை இப்படி வச்சு இன்றைக்கு எழுதி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, இதுவரைக்கும் சில செய்திகளை நாம் பார்த்துட்டு வர்றோம். நாம் அறிவித்ததை போன்று நம்முடைய பாடநெறி 7 சூறாக்கள் தொழுகையில் ஓதக்கூடிய அவுராதுகளில் இருந்து தான் வரும். எனினும் நாம் இன்னும் சில செய்திகளை விரிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இடைச்சொல் இலக்கண சொல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே போகிறோம். அது பார்க்குறதுங்கிறது நமக்கு நல்லது. இல்லாமல் சும்மா போயிட்டு இருக்கலாம், அவுது பில்லா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு போய்கிட்டே இருக்கலாம். அதை விட சிறப்பு என்ன, அதில் இருக்கக்கூடிய இலக்கணங்களையும் கொஞ்சமாவது பார்த்துட்டு போகிறது மிகவும் நல்லதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பயன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த வாரம் சொன்ன செய்தி புரிய இல்லைண்டா பயப்படாமல் அடுத்த வாரமும் வாங்க. புரிஞ்சது புரிய இல்லை, அடுத்த வாரம் அதுலேயும் கலந்து கொண்டால் என்ன செய்யலாம், அதை தெரிந்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னால், இந்த கிளாஸ் இந்த பாடநெறி என்பது 9 மணி நேரம் அசல் ரீதி. அதை எப்படி நடத்துவாங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கு 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தை நாம் அரை மணித்தேலமாக உடைக்கும் போது பாதியில் தான் விடணும். உதாரணத்துக்கு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு போகத்தான் வேணும். அடுத்த வாரம் தான் பிஸ்மியை பார்க்கலாம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ என்னடா புரியல அப்படின்னு தடுமாறுறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. ஏன்னா 3 மணி நேரத்தை நாம் உடைக்கும் போது எதுலையாவது ஒரு இடத்துல குரோஸாக கட்டாக தான் வரும். அடுத்த செய்தி தொடர்ச்சி அடுத்ததில் இருக்கும். அப்போ அதனால் என்ன செய்யணும்டா, புரிய இல்லைங்கிறதுக்காக வேண்டி வராமல் இருந்துடும். ஏன்டா நிறைய பேர் வந்தாங்க, இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மாஷா அல்லாஹ் பிரச்சனை இல்லை. சிலருக்கு வேலை, சிலருக்கு மறந்துருக்கலாம், அப்படி இருக்கலாம். அதனால் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்டா, புரியலன்ட்டு ஒரு நாளும் வராமல் இருந்துறாங்க. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் வாங்க, அதனுடைய தொடர்ச்சிகளை தெரியும் போது இன்ஷா அல்லாஹ் புரியக்கூடியதாக இருக்கும். சரி, இன்ஷா அல்லாஹ் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். அதில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை புதன் கிளாஸை எழுத வேண்டியதாக இருக்குது. அதான் இன்றையிலேருந்து இன்ஷா அல்லாஹ் லோஹருக்கு அறிவித்தோம். இருந்தாலும் அது எழுதுறது ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி தான். ஏன்னா எல்லா தொழுகைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கவும் முடியாது, தொழுது முடிச்சு. லோஹருக்கு நாம் அதில் எங்கன்னா ஃபிக்ஸடாக அப்படியே இருந்துடும் இன்ஷா அல்லாஹ். அனுப்பலாம், இதுக்காக வேண்டிய ஒன்று உருவாக்கி செய்யலாம். நிறைய விஷயங்களை நாம் அப்படியே படிச்சுக்கிட்டே போகலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, இதுவரைக்கும் பிஸ்மி வரைக்கும் முடிச்சுதுன்னா, சில செய்திகளை பார்த்து இலக்கணங்களை பார்த்து நாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வசனத்தை பார்த்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த சூறாவின் ஆரம்ப செய்தியும் சுருக்கமாக பார்த்துருக்கிறோம். முதலாவதாக இந்த பாடநெறி 6 வார்த்தைகளை கொண்டு ஆரம்பித்தோம். எல்லாருக்கும் நல்ல மனநமாக இருக்கக்கூடிய ஒரு 6 வார்த்தை. என்ன வார்த்தை? ஹுவஹும் அன்த அன்தும் அனநாஹும். மொழிபெயர்ப்பு, அவன் அவர்கள், முதலாவது நான் நாங்கள், அவன் அவர்கள், நீ நீங்கள், நான் நாங்கள். இதில்
2 வார்த்தைகள் சேரும் என்று சொல்லியிருக்கிறோம். வாவ் அல்லது ஃபா. வாவ் வந்தால் மேலும், ஃபா வந்தால். எனவே வஹுவ வஹும் வ அன்த வ அன்தும் வ அன வ நஹ்னு, ஃபஹுவ ஃபஹும் ஃப அன்த ஃப அன்தும் ஃப அன ஃப நஹ்னு. வாவும் சேரும் ஃபாவும் சேரும். இதெல்லாம் ஓகே தானே? அல்ஹம்துலில்லாஹ். இந்த 6 வார்த்தையும் ஒரு வகையில் சுருங்கும் என்று அதையும் இதுவரைக்கும் அழிக்காமையாக வச்சுருக்கிறோம். சரியா? இங்கிட்டால போவோம் அங்கிட்டால போவோம், ஒரு ரக்காத்துக்கு வந்து பார்த்து பார்த்து என்ன செய்யலாம், மனநத்தில் வைத்து கொள்ளலாம். ஹூ ஹும் க கும் இ நா. அரபி வார்த்தைகள் என்பது எல்லா மொழிகளை போன்றும் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் என்ற 3 செய்திகளில் அடங்கக்கூடியதாக இருக்கும். அரபியில் என்ன சொல்வார்கள்? இஸ்முன், ஃபிஅலுன், ஹர்ஃபுன். இந்த சுருக்கமான செய்திகளை நாம் பார்த்துட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை பார்த்தோம். இதில் அவுது நான் பாதுகாவல் தேடுகிறேன், நான் பாதுகாவல் தேடுகிறேன். என்னவெல்லாம் இருக்குன்னு சொன்னோம்? நான் என்பதில் தன்னிலை ஒருமை அடங்கிவிட்டது. பாதுகாவல் தேடுகிறேன் என்பதில் நிகழ்காலமானது, அதனால் அது என்ன சொல்? வினைச்சொல். வினைச்சொல் ஃபிஅலுன், ஃபிஅலுன்ல சது. பில்லாஹி பெயர் சொல், ஒரு இடைச்சொல் சேர்ந்திருக்கு. நான் பாதுகாவல் தேடுகிறேன். பில்லாஹி அல்லாஹ்விடம், அதில் பார்க்கும்போதே இளைஞர். அப்போ அல்லாஹ் என்பது பெயர் சொல்லாக வந்திருக்கு, பா என்பது இடைச்சொல்லாக சேர்ந்திருக்குது. அல்லாஹ், அல்லாஹ் என்ற அர்த்தம்தான். பாவுக்கு அந்த இடத்தில் விடத்தில் கொண்டு என்ற அர்த்தங்களை நாம் சேர்க்கலாம். அவுது பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் இருந்து, ஷைத்தான் ஷைத்தானின் இருந்து. அர் ரஜீம் என்றால் விரட்டப்பட்டவன். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றால் விரட்டப்பட்ட ஷைத்தானின் இருந்து. அந்த புக்ஸை நீங்கள் பார்த்தால் என்ன செய்யலாம் விளங்கிக்கொள்ளும். இந்த மின் என்ற வார்த்தைக்கு அவர் ஏறத்தால் சொல்வார் 2000 இடத்துல திருமறை குர்ஆனில் வரக்கூடிய வார்த்தை மின் என்பது மாத்து. சரி, இந்த வாரம் இந்த அவுதுல இன்னொரு செய்தி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு, பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு சிறிய தகவல். ஷைத்தான் என்பது ஒருமையான வார்த்தை, அதனுடைய பன்மை ஷயாத்தீன். ஷைத்தான் என்பது ஒருமையான வார்த்தை, பன்மை என்பது ஷயாத்தீன். யாவுக்கு பக்கத்தில் ஒரு அலிஃப், தாவுக்கு அடுத்ததாக ஒரு யா. சரியா? மைக் வேணாம், மைக்காக இருந்தால் டிஸ்டர்ப் ஆகிக்கணும். பரவாயில்ல. ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டு ஃபேனை போட்டு ஓப்பன். நடமாடும் சேவை. ஷைத்தான், ஷயாத்தீன் ஒருமை, பன்மை. ஷைத்தான், ஷயாத்தீன தமிழில் சொல்கிறது என்ன? ஷைத்தான்கள் அப்படி தான் சொல்லணும். சரியா? சரி, அதே மாதிரி இன்னொரு வார்த்தைக்கான பன்மை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையில் பிஸ்மி 2 செய்தி இருக்கு. என்னாவலாம்? பிஸ்மி, பா, இஸ்முன். சரியா? இஸ்முன் என்ற வார்த்தைக்கான பன்மை. இஸ்முன் என்றால் பெயர், பெயர் சொல் இலக்கணப்படி அர்த்தம் பெயர். பிஸ்மி பெயரை கொண்டு அல்லது பெயரால். சரி, இஸ்முன் என்ற வார்த்தைக்கான பன்மை
அஸ்மா உன், அஸ்மாவுல் ஹுஸ்னா கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா? அஸ்மா உன் ஏன் சொல்கிறேன்னா இன்ஷால்லா பின்னாடி சில செய்திகளில் நான் கேட்பேன், சும்மா சொல்லி தெரியல. இஸ்முன் என்றால் பெயர், அஸ்மா உன் என்றால் பெயர்கள். சரி, ஹுஸ்னா என்றால் சும்மா பொதுவாக சொல்லிட்டார், ஹுஸ்னா என்று சொல்வார்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படித்தானே? ஹுஸ்னா என்றால் அழகானது, அழகிய என்ற மொழி. சரி, இஹ்சான் அஹ்சன் என்று சொல்லுவாங்களே, அழகானவன், அழகு, அந்த வார்த்தைகளை கொண்டு வந்த பிறந்த வார்த்தை தான். சரி, இப்போ நாம் ஒரு குர்ஆனில் வரக்கூடிய ஒரு துண்டு, வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, சூரா பனி இஸ்ராயில் வரக்கூடிய ஒரு பகுதி. இதில் நீங்கள் இப்போ அஸ்மா என்ற வார்த்தையை படிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி வலில்லாஹியை படித்து வைக்கிறீங்க சரியா? வாவ் லாம் அல்லாஹ், அப்படி என்ன வலில்லாஹி அஸ்மாவுல் ஹுஸ்னா, மேலும் அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன. அது தமிழில் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கு, அரபியில் அவ்வளோதான் வரும், அப்படி தான் முடியும். வலில்லாஹி அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னால் நீங்கள் என்ன செய்யலாம், ஹுஸ்னா என்ற வார்த்தைக்கு மட்டும்தான் தெரியாமல் இருக்கும். வாவ் லில்லா, அல்லாஹ் என்ற வார்த்தையில் சேர்ந்துடலாம், அல்லாஹ் என்ற பெயர் சொல், இது மூணுமே இப்போ படிச்சிருக்கீங்களா? இல்லை, படிச்சிருக்கிறோம். அஸ்மாவுன் பெயர்கள், ஹுஸ்னா என்றால் அழகான. இப்படி குர்ஆனில் நீங்கள் படிச்சுட்டு போகக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் ஏதாவது ஒரு துண்டு தான் தெரியாமல் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில செய்திகள் உங்களுக்கு என்ன செய்யும், புரியக்கூடியதாகவே தான் இருக்கும். சரி, இப்போ அவுது நான் பாதுகாவல் தேடுகிறேன், பில்லா அல்லாஹ்விடம், அல்லாஹ்வை கொண்டு. மீன் என்றால் இருந்து, ஷைத்தான், ஷைத்தான் என்றால் ஷைத்தான், மின ஷைத்தான் என்றால் ஷைத்தானில் இருந்து, ரஜீம் என்றால் விரட்டப்பட்டவன். பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால், பெயரை கொண்டு. அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நீரிட்ட அன்புடையோன். சரிதானே? விதாலிச்சிட்டு அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. இதில் ஹம்துன் என்பது இதனுடைய அசல் வார்த்தை. அதில் அலிஃப் லாம், அலிஃப் என்றால் ஒரு அலிஃபும் ஒரு லாமும் சேர்ந்ததுனால அல்ஹம்து அப்படின்ட்டு அதனுடைய இறுதி குறியீடு ஒன்றா மாறிடு. இல்லாட்டி இங்கே துண்ணுண்டு தான். சரியா? அது ரொம்ப விரிவான செய்தியில் திரு. அப்படி என்றால் ஹம்துன் என்றால் புகழ். சரியா? இப்போ அலிஃப்லாம் சேர்ந்து இங்கே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அல்ஹம்து. இதுக்கு ஒரு சில வகையான மொழிபெயர்ப்புகள் இருக்குது. அலிஃப்லாம் வந்தால் எப்படி அப்படிங்கிறது பெரும்பாலும் சுட்டி காட்டுவதற்கு அலிஃப்லாம் என்று சொல்வார்கள். சுட்டி காட்டுவதுனா அது இது அந்த அப்படின்னு சுட்டி காட்டுவோம். அந்த புகழ் அல்லது இந்த புகழ் என்று சுட்டி காட்டலாம். ஒரு செய்தி இருப்பதை போன்று சுட்டி காட்டும். அதே நேரத்தில் இந்த இடத்தில் மிக சிறந்ததாக கருதப்படக்கூடியது என்னென்றால் எல்லாம், அனைத்தும் என்ற எல்லாத்தையும் உள்ளடக்கி பேசக்கூடியதாக செய்திக்கும் அலிஃப்லாம் பாவிக்கப்படுகிறது. ஏன் அப்படி பன்மையாக அங்கே பேசப்படுகிறது? ஆலமீன் என்ற வார்த்தையும் பன்மை. நம்ம ஒன்றா படித்தோமா இல்லை? முஸ்லீம், முஸ்லிமூன், முஸ்லிமீன், முஃமின், முஃமினூன், முஃமினின். சரி, இப்போ இங்கே பாருங்க, அல்ஹம்து எல்லா புகழும் அல்லது அனைத்து புகழும். ஹம்துன் என்றால் புகழ் மட்டும்தான். அலிஃப்லாம் சேர்ந்ததுனால என்ன அதுக்கு எல்லா
புகழும் அனைத்து புகழும் லில்லாஹி. அல்லாஹ் என்பது பெயர் சொல், லாம் என்பது இடைச்சொல். சரியா? இந்த இடத்துல லாம் என்ன? சொந்தமாக்கக்கூடிய இக்காக உரியது என்ற அர்த்தத்தை தரக்கூடியதாக. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்றும் சொல்லலாம், அல்லது அல்லாஹுக்கு உரியது என்றும் சொல்லலாம். அந்த சொந்தமாக்கக்கூடிய அர்த்தத்தை தரக்கூடியது தான் அந்த லாம். சில இன்னொரு வார்த்தை நான் சொல்லி தருவேன், கேட்பேன், சரியா சொல்லிடுவோம். ரப் என்றால் இறைவன், சரிதானே? ஆலமீன், ஆலம் என்பது ஒருமை, ஆலமீன் என்பது பன்மை. போன வாரம் லேசா சொல்லி காட்டணும். ஆனால் இப்போ நீங்கள் என்னத்தில் புரிஞ்சுக்கலாம்? இந்த யா நூனை வச்சு பன்மைங்கிறது புரியலாமா இல்லையா? வாவு நூனை வச்சும் புரியலாம், யா நூனை வச்சு ஒரு அளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆலமீன் அகிலங்கள். ஆலம் என்றால் இந்த உலகம், அதுக்கு முன்னால் வெளியிருக்கக்கூடிய எல்லா செய்திகளையுமே உள்ளடக்கக்கூடியது. எனினும் அதையும் பன்மையாகத்தான் திருக்குரான் பேசுகிறது. அகிலங்கள் என்றால் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கோட்கள், எல்லா செய்திகளையுமே உள்ளடக்கி அல்லாஹ் பேசுகிறான். அல்ஹம்து, அதனால தான் இங்கே என்ன வச்சோம்? எல்லா புகழும். அப்படி என்றால் நாம் அளவிட முடியாத எல்லா செய்திகளுக்கும் புகழும் சொந்தக்காரன் யார்? அல்லாஹ். அல்ஹம்து, எல்லா புகழும் லில்லாஹி, அல்லாஹுக்கே, ரப்பில் ஆலமீன், அகிலங்களின், அல்லது சிலர்கள் மொழிபெயர்ப்பாளர் அகிலத்தார்களின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். இங்கிருந்து வந்தால் அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும், அல்லது அனைத்து புகழும். சரிதானே? ஹம்துன் என்றால் புகழ். நான் இன்னொரு இடத்துல கேட்பேன், நின்ற செய்தியில் இருக்குது, அதுக்காக வேண்டி தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கார். சரி, லில்லா அல்லாஹுக்குரியது. ரப் என்றால் இறைவன், ஆலமீன் அகிலங்கள், அகிலத்தார்கள், அதனுடைய ஒருமை ஆலம். சரி, இதுக்கு அடுத்த வசனம் அர் ரஹ்மான் அர் ரஹீம். பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? பிஸ்மில பார்த்துட்டோம். அர் ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்பாளன். இன்னொரு வசனத்தை பார்த்துட்டு சில உதாரணங்களை பார்ப்போம். மாலிக் யௌம் அத்தீன், அடிக்க தான் பாரு. அல்ஹம்து எழுதித்தான் ஆகணுமா? இல்லை, மாமா சரியாக தான் அடிச்சிக்கா, கொடுத்த ஆள் தான் மாறி கொடுத்தீங்க, பிரச்சனை இல்லை. தாரதை அடிங்கன்னு சொன்னோம், அடிச்சுட்டா. அழகா கொஞ்சம் உதாரணங்கள்லாம் பார்க்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு. சரி பாருங்க, போன வாரம் பார்த்து ஒரு 6 வார்த்தை மிச்சம் இருக்குது, மறக்க இல்லைன்னா ஃபால, ஃபாலு, ஃபால்த்த, ஃபால்த்தும், ஃபால்த்து, ஃபால்னா அது கொஞ்சம் சரி பார்க்க வேண்டியதும் இருக்குது. அதுக்காக வேண்டி இந்த மாலிக் யௌமித்தீனோட முடிப்போம். சரியா? ரொம்ப கூடினாலும் கஷ்டமே. சரி, சரி. மாலிக் என்றால்
மொழிபெயர்ப்பு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன? அரசன். மலிக் என்றால் அரசன். சரி. யௌம் நாள். யௌம் என்றால் நாள். தீன் மார்க்கம் பிளஸ் தீன் என்ற வார்த்தை அதிகமான இடங்களில் மார்க்கத்தை தான் சுட்டி காட்டு. இன்னும் சில இடங்களில் என்னத்தை சுட்டி காட்டுகிறது? மறுமை நாளை, கியாமத் நாளை சுட்டி காட்டு. அரைச்சல்லதி யுகத்திபு பித்தீன். அங்கு கியாம என்ற வார்த்தையெல்லாம் பாவிக்கவில்லை. மறுமை நாளை பொய் என கருதியவர்களை நீ பார்க்கவில்லையா? மறுமை நாளுக்கு அங்கே அல்லாஹ் பாவித்த வார்த்தை என்ன? மார்க்கத்தை பொய் என கருதியவர்களை பார்க்கவில்லையா என்ற மொழிபெயர்ப்பு அங்கே சரி வராது. மறுமை நாளை பொய் என கருதியவர்களை பார்க்கவில்லை. அதே போன்று தீன் என்றால் இன்னொரு அர்த்தம் மறுமை நாளை சுட்டி காட்டக்கூடிய. அதுக்கு சிலர்கள் தீர்ப்பு வழங்கும் நாள் என்று சொல்வார்கள், அல்லது கூலி வழங்கக்கூடிய நாள் என்று சொல்வார்கள். உண்மையான தீர்ப்பும் உண்மையான கூலியும் மறுமை நாளில் தான். அதுக்காக வேண்டி அப்படி சில மொழிபெயர்ப்பார்கள். கூலி அல்லது தீர்ப்பு என்ற சில மொழிபெயர்ப்புகளை இதுக்கு கொடுப்பார்கள். இப்போ பாருங்க, சேர்த்து படிக்கும்போது யௌமி தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி, அரசன். இந்த சூரா ஃபாத்தியாவில் இதுவரைக்கும் 3 வசனம் பார்த்தோம். 3 வசனத்திலும் அல்லாஹ்வுடைய புகழை பற்றி, அவனுடைய தன்மையை பற்றி பேசுகிறது. முதல் செய்தி புகழ். அந்த புகழை விவரிக்கிறது எப்படி? ஆலமீன், ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ். அதோட முடிய இல்லை, அதோட முடிய இல்லை. அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், அவனுடைய புகழ்ச்சியை பற்றி பேசுகிறது. அர் ரஹீம், அவன் நிகரற்ற அன்புடையவன், இன்னும் புகழ்ச்சியை பற்றி பேசுகிறது. மாலிகி யௌம் அத்தீன், அப்படி என்றால் தீர்ப்பு நாளில் அரசன் அதிபதி ஆகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சூரா ஃபாத்தியாவின் முதல் 3 வசனமும் அவனுடைய புகழை பற்றியே தான் பேசுகிறது. சரிதானே? பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்த வசனம் எதை பேசுகிறது, அதுக்கு அடுத்த வசனம் எதை பேசுகிறது ஒரு கவனத்தை செலுத்தினால் போதும். 3 பகுதி தான். 7 வசனத்தை 3 பகுதியாக பிரிக்கலாம். அதில் முதல் பகுதி என்ன? அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி, புகழை பற்றி பேசக்கூடிய பகுதி. அதனால் மாலிக் யௌம் அத்தீன், தீர்ப்பு நாளின் அரசன் அதிபதி. இப்போ நான் எழுதுகிறவங்க அழிச்சிட்டு இன்னொரு செய்தியை, இதுவரைக்கும் படித்த செய்திகளிலிருந்து ஒரு விரிவான செய்தி. அல்ஹம்து அழிச்சுருமா? ரைட், ஓகே.
ஃபால் தூ, இது தே, இது தூ. முன்னிலே ஒருமைக்கு தா, தன்னிலே ஒருமைக்கு தூ. சரி, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது லாஸ்ட்டாக மனனம் செஞ்சு அப்படியே ஒரு சில செய்திகளை பார்ப்போம். இதுவரைக்கும் சில செய்திகளை பார்த்து இருக்கிறோம். முதல் ஆரம்ப பகுதி ஹுவஹும் அன்து மனநாகணும், வாவ் ஃபா சேர்றது. அதனுடைய சுருக்கம் ஹூஹும் கேக்கும் இ நா. அடுத்தது அரபி வார்த்தையில் 3 செய்திகள் அடங்கக்கூடிய இஸ்முன் ஃபியாலுன் ஹர்ஃபுன். அதுக்கு அடுத்தது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானுடைய பன்மையை பார்த்தோம். ஷயாத்தீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இஸ்முன் என்ற வார்த்தையினுடைய பன்மை அஸ்மாஉன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்து எல்லா புகழும், லில்லாஹ் அல்லாஹ்வுக்குரிய, ரப் என்றால் இறைவன் இறைச்சகன், ஆலமீன் என்றால் அகிலத்தார்கள் அகிலங்கள், அகிலங்களின் இறைச்சகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அல்லாளன் நிகரில்லா அன்பான். மாலிக் அரசன் அவன். யௌமித்தீன், யௌம் என்றால் நாள், தீன் என்றால் தீர்ப்பு அல்லது மார்க்கம் என்று சொல்லுங்க. தீர்ப்பு நாளின் அரசன் அதிபதி. அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் சேர்த்து கொடுங்க. யௌம் என்ற வார்த்தையினுடைய பன்மையும் இருக்கு, ஐயா முன். யௌம் என்ற வார்த்தையினுடைய பன்மை ஐயா முண்டு சேர்த்துக்கிடுங்க, சில பின்னாடி உதவும். யௌமுன் ஐயா முன், சரியா? நாள், ஐயா முண்டா நாட்கள். சரி, இப்போ இறுதி தருணத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா நேரமும் முடிவடையக்கூடியதாக இருக்குது. ஆஹிர் என்றால் என்ன? கடைசி அல்லது இறுதின்னு சொல்லுவார். வபில் யௌமில் ஆஹிரி அப்படின்னா என்ன மொழிபெயர்ப்பு சொல்லலாம்? மேலும் இப்போதான் நாம் யௌம் என்று படித்தோம். இதுக்கு முன்னாடி பிஸ்மில பா படிச்சிருக்கிறோம். இப்போ தான் ஆஹிர்னா என்னான்னு கேட்டால் எல்லாருமே சொல்லிட்டீங்க. வபில் யௌமில் ஆஹிரி, மேலும் இறுதி நாளை கொண்டு அப்படின்னு மொழிபெயர்க்கலாம். ஆமத்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி படிச்சிருப்போமே இல்லை? 6 செய்திகளை கொண்டு நம்புகிறோம். அதில் வபில் யௌமில் ஆஹிர், மேலும் இறுதி நாளை கொண்டும் ஆமன்து நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லுவோம். சரி, அது தேவையில்லை. வபில் யௌமில் ஆஹிரி, வாவு படிச்சிருக்கீங்க, பா படிச்சிருக்கீங்க, யௌம் இப்போ படிச்சிங்க, ஆஹிர்னா உங்களுக்கு தெரிஞ்சே இருக்குது, அதுக்கு தான் கேட்டேன். சரி, இப்போ நாம் சூரத்துல் ஃபாத்திஹா தக்பீரில் சூரத்துல் ஃபாத்திஹாவில் 3 வசனம் வரைக்கும் வந்திருக்கிறோம். இருந்தாலும் தொழுகையினுடைய ஒரு நிலைக்கு தள்ளி போவோம். என்ன நிலை என்றால் ருக்கூவில் இருந்து எழும்புவோம். ஏத்திதால் என்று சொல்வார் நிலை. எப்படி எழும்புவோம்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. அப்படி எழும்பி வந்த உடனே ஒரு துவா ஓதும். என்ன? ரப்பனா லக்கல் ஹம்த். இதுக்கான மொழிபெயர்ப்பு யார் சொல்கிறா? மொழிபெயர்ப்பு சொல்லுங்க. அது எப்படி எப்படின்னு பிரிச்சும் சொல்லுங்க பாப்போம். இதுவரைக்கும் படித்த வார்த்தைகள் இருந்து அந்த துவாவை மொழிபெயர்க்கலாம். கிளாஸ் முடிய வேண்டிய அவசியம் தேவையில்லை. ரப் என்றால் இந்த ரப்பில் ஆலமீன்ல இப்போ பார்த்தோம், இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம், இப்போவும் பார்த்துட்டோம். இறைவன் நான் இன்னும் அழிக்காம தான் இங்குது. எங்கள் இறைவா. லக்க லாம் லில்லாஹ்ல பார்த்தோம். அந்த லாம இந்த காஃபோட சேர்த்தால் லக்க. ரப்பனா, ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லலாம், வலக்கல் ஹம்துன்னு சொல்லலாம். சரியா? பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நம்ம லக்கைக்கே பார்ப்போம். ரப்பானா எங்கள் இறைவா, லக்க உனக்கே அல்லது உனக்குரியது. அடுத்தது என்ன வார்த்தை? ஹம்த். ரப்பனா லக்கல் ஹம்த். அங்கேயும் அலிஃப்லாம் வருது, லக்கல் ஹம்த், ஹம்துக்கு முன்னாடி. அப்போ என்ன மொழிபெயர்ப்பு?
எல்லா புகழும் உனக்கே. இதுதான் அங்கே இருக்குது, எங்கள் இறைவா எல்லா புகழும் உனக்கே. சரிதானே? அது பின்னாடி உள்ள செய்தி. ஆனால் ரப்பனா லக்கல் ஹம்துன்னு மட்டுமே அதிசயிக்க தான் செய்யுது, முழுமையாகவும் அதிசயிக்குது. சரி, ரப்பனா லக்கல் ஹம்த் எது வரைக்கும் படிச்சிக்க? இது வரைக்கும் நம்ம. சரி, இன்னொரு செய்தி பாருங்க. ஒரு சபையை முடிக்கும் போது ஒரு துவா ஓதுவோம். என்ன துவா? அடுத்தது இந்த வபிஹம்திக வபிஹம்திஹி ரெண்டுக்குமே நீங்கள் மொழிபெயர்க்கலாம். எப்படி மொழிபெயர்ப்போம்? வபிஹம்திகேக்கு சொல்லுங்களேன். மேலும் மேலும் ஒவ்வொன்றா பிரிச்செடுங்க, அதை சேர்த்து பாருங்க. வாவிக்குது, பாய்க்குது, ஹம்திக்குது, காஃபிக்குது. காஃப் முன்னிலையை குறிக்கக்கூடியது, ஹம்துன்றது புகழை குறிக்கக்கூடியது. ஹம்திக்க உனது புகழ். பாவா அதுக்கு பிறகு சேருங்க, பி பிஹம்திக்க உனது புகழை கொண்டு. அதுக்கு பின்னாடி வாவை சேருங்க, வபிஹம்திக்க மேலும் உனது புகழை கொண்டு. வபிஹம்திஹி என்றால் மேலும் அவனுடைய புகழை கொண்டு. ஃபஸப்பிஹ் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ்ல வரக்கூடிய வார்த்தை ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக. இந்த பிஹம்தி ரப்பிக என்ன அர்த்தம்? இதுக்கும் சொல்லலாம் நீங்க. பிஹம்தி புகழை கொண்டு, ரப்பிக உனது அல்லது உமது இறைவனின் புகழை கொண்டு ஃபஸப்பிஹ் துதிப்பீராக. அதுக்கு இன்னும் படிக்கையில் படிச்சிடலாம். சரி தானே? சொல்கிறேன், நம்ம இது வரைக்கும் படிச்சுக்கிறது எங்கெங்கே வருதுங்கிறத நான் சொல்கிறேன். சரி, இப்போ சில செய்திகள் படிக்க போகிறோம், அதுவும் இதே மாதிரி தான் வரும். அதனால் மனனம் செஞ்சே படிப்போம். ஃபால ஃபாலு ஃபால்த ஃபால்த்தும் ஃபால்த்து ஃபால்னா என்பது இறந்த கால வார்த்தையை நாம் சொல்லி தத்தோம். செய்தான், செய்தார்கள், நீ செய்தாய், நீங்கள் செய்தீர்கள், நான் செய்தேன், நாங்கள் செய்தோம். இப்போ நிகழ்காலம் ப்ளஸ் வருங்காலம், அரபிக், இந்த ரெண்டுக்குமே ஒரு வார்த்தை தான். அதுக்கு ரெண்டு வகையில் மொழிபெயர்ப்பு கொடுக்கலாம். செய்கிறான், செய்வான், ரெண்டுக்குமே மொழிபெயர்ப்பு கொடுக்கலாம். இடத்துக்கு தகுந்த, அதாவது பழகும் போது சரியாக போயிடும். இப்போ நஅபுது என்றால் இய்யாக நஅபுது, நாங்கள் வணங்குகிறோம் என்றும் மொழிபெயர்ப்பு கொடுக்கலாம். வணங்குவோம் வருங்கால மொழிபெயர்ப்பு கொடுக்கலாம். ஆனால் இடத்துக்கு தகுந்த வார மொழிபெயர்ப்பே கொடுப்போம். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இறந்த கால ஒரு வார்த்தை இருக்கிறது, அடுத்த வார்த்தை நிகழ்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் ஒரு வார்த்தை தான். அது எப்படி வருகிறது? இதை அழிச்சிருவோம். இந்த ஃபாலங்கிற வார்த்தையை நான் மாற்றி காட்டியிருக்கிறேன். அடுத்தடுத்த வார்த்தையில் இப்படித்தான் மாறும்ங்கிறத புரிந்து கொள்வதற்காக. ஃபால, ஃபாலு, ஃபால்த, ஃபால்தும், ஃபால்து, ஃபால்னா இறந்த காலம். இது வருங்காலமாக வரும்போது எஃப் அலு செய்கிறான் அல்லது செய்வான். உதாரணத்துக்கு நம்ம இப்போ நிகழ்காலமாக வச்சு பழகிறோம். செய்கிறான், எஃப் அலூன செய்கிறார்கள். சரிதானே? தஃப் அலு நீ செய்கிறாய் என்று சொல்லலாம், செய்கிறாய் என்றும் சொல்லலாம். விரிவாக நாம் படிக்கிறதுனா நீ செய்கிறாய். தஃப் அலூன நீங்கள் செய்கிறீர்கள். பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. எஃப் அலு எஃப் அலூன முன்னுக்கு யா, சரியா? எஃப் அலு எஃப் அலூன முன்னிலைக்கு தஃப் அலு தஃப் அலூன தா யா தா. தன்னிலை ஒருமை பன்மைக்கு அலிஃப் நூன். அஃபலு நஃப் அலு. அவுது படிச்சிங்க தானே? நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அங்கே என்ன ஆகிக்குது? அலிஃப் இருக்குது. நவுது பில்லா நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம், அங்கே என்ன ஆகிக்குது? நூன். நஅபுது நாங்கள் வணங்குகிறோம். நஸ்தஈன் நாங்கள் உதவி தேடுகிறோம், அங்கே எல்லாம் என்ன ஆகிக்குது? நூன் ஆகிக்குது. தன்னிலை பன்மையானது. அதை சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த அமைப்பை படிச்சுட்டா அதை எப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்த வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி, சூரத்துல் ஃபாத்திஹா படிக்க முன்னாடி இது மனனமாக இருந்தால் ரொம்ப இலகுவாக இருக்கும். சரி, அதுக்காக வேண்டி இதை மனனம் செய்வதற்கான முயற்சிகளை செய்யுங்க. ஃபால ஃபாலு ஃபால்த ஃபால்த்தும் ஃபால்த்து ஃபால்னா இது இறந்த காலம். எஃப் அலு எஃப் அலுன தஃப் அலு தஃப் அலுன அஃப் அலு நஃப் அலு இது நிகழ்காலம் வருங்காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. எழுதுறவங்க எழுதிக்கலாம், புரியாதவங்க
புரிந்து கொள்வதற்கு அடுத்த வாரம் வாங்க. சரியா? இன்ஷா புரிய இல்லைங்கிறது ஒரு நாளும் வராமல் போயிடாதீங்க. துஆ ஓதி முடிச்சுக்கிடுவோம், எழுதுறாக்க எழுதிக்கிறோம். சரியா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.